Hey guys, welcome back. So இன்னைக்கு வீடியோல Vivo T4x ஸ்மார்ட்ஃபோனோட ரிவ்யூ வந்து ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ இது ஒரு லென்த்தியான ரிவ்யூ தான். இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்மார்ட்ஃபோன் இல்லை நீங்கள் 15,000க்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட்ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏற்கனவே வந்து நீங்கள் Vivo T4x ஸ்மார்ட்ஃபோன் இல்லை IQ Z10X ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ண ஒரு சில வீக்ஸ்லேயே வந்து IQ Z10X வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 500 rupees வந்து ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு வந்து பார்த்துலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாக்ஸிய டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கர்வாக இருக்குது. பேக் பேனலுமே வந்து அந்த ஃப்ரேமோட கொஞ்சம் கர்வாகி வந்திருக்கும். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். பேக் மெட்டீரியல் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்குது. சிங்கிள் ஹேண்டடாக வந்து அந்த கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ரெண்டு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒரு சைடு வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலும் இன்னொரு சைடு வெயிட் அண்ட் திக்னஸில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 210 கிராம்ஸும் திக்னஸ் வந்து 8.09 mm இருக்குது. ரொம்ப திக் அண்ட் பல்கான ஃபோன்னு சொல்ல முடியாது. 210 கிராம்ஸ் கொஞ்சம் ஹெவியான சைடில் இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு லைட் ஃபோன்லேருந்து இதுக்கு வரீங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் என்ன அப்படின்னா ஒரு 4 to 5 days வந்து கண்டினியூஸாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது வெயிட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவோம். அடிஷனலாக வந்து IP64 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக அண்டர் வாட்டர் செல்ஃபியோ இல்லை தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. ஒருவேளை IP69 ரேட்டிங் இருக்க ஃபோனையுமே வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் டேமேஜ்க்கு வந்து நம்மளால வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். இதை வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஓரளவுக்கு வந்து லாங்கிவிட்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லேயே வந்து LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. Vivo T2x இருக்கட்டும், T3x எல்லாமே. பட் இந்த T4x ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 1015 nits வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவுட்டோரில் நல்ல பிரைட் லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்ல விசிபிளாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் கிடையாது. டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே, IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 393 பிக்சல் per inch இருக்குது. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸாக வந்து AMOLED டிஸ்பிளே இருக்க ஃபோன்ஸில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய பெயினாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோனில் LCD டிஸ்பிளே இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ க்ரீன் லைன் இஷ்யூ வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் என்னென்னா ஓவரால் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பர்ன் இஷ்யூ அந்த மாதிரி வந்து நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பஞ்சியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாவே இருக்குது. LCD பேனல் அப்படின்றதுனால ரொம்ப பியூர் அண்ட் டீப்பான பிளாக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. White 1 L1 சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் ஃபுல் HD வீடியோ பிளேபேக் சப்போர்ட் இருக்குது. பட் HDR சப்போர்ட் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸில் HDR கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து வசதி இல்லை. பட் ஸ்டில் என்னோட யூசேஜ்க்கு வந்து அந்த ஃபுல் HD வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் HDR கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா இல்லையான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மல்டிமீடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சைடு பாசிட்டிவாக இருந்தாலும் பட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கல. இது ரொம்ப சூப்பர் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுவும் இவங்க லான்ச் பண்ண பட்ஜெட்டுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருந்திருக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து நம்மளால் வந்து அந்த 400% லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். IQ Z9 நம்ம 200% லவுட்னஸ் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி FunTouchOS 15 400% லவுட்னஸ் இருக்குது. பட் அதை எனபிள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக இருக்குது. இண்டோரில் நீங்கள் மல்டிமீடியா எதாவது கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான். அவுட்டோர்லேயுமே வந்து ஸ்பீக்கரில் நம்ம கால்ஸ் எதாவது பேசுகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப சூப்பர் லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது கால்ஸுக்கு. பட் ரிங்டோன்ஸ் வந்து நம்ம எதுவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பேட்டரின்னு பார்த்தோன்னா இவங்க 6500 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. அங்கே வந்து கை வைக்கல. ஃபுல் சார்ஜ் ஆக அரௌண்ட் 1.5 hours ஆகும். அதை பற்றி நம்ம சேனலில் வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரூமில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து எதாவது ஃபேன் இல்லை AC ஏதாச்சும் இருக்குது அப்படின்றப்போ அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு பெருசாக வந்து ஹீட் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ்னு பார்த்தோன்னா 6500 mAh கெப்பாசிட்டிக்கு வந்து இது கண்டிப்பாக 1.5 hours அப்படின்ற வந்து நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான். ஸ்பீட்ஸில் வந்து எனக்கு பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தெரியல. பேட்டரி ட்ரெயின்னு பார்க்கும்போது ஓவர் நைட் ஐடல் பேட்டரி ட்ரெயின் வந்து
அரௌண்ட் 5 to 6% இருக்குது. ரொம்ப ஹியூஜாக வந்து டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிற மாதிரி வந்து நான் அதுவும் நோட்டீஸ் பண்ணல. அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவுமே வந்து நமக்கு அந்த ஐடியல் பேட்டரி ட்ரெயின் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட யூசேஜில் வந்து பேட்டரி பேக்கப் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு 2 days யூசேஜில் வந்து ஈஸியாக 7 to 8 hours வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்குது. வைஃபைல நீங்கள் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணுறீங்க, மல்டிமீடியா கன்சப்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 12-13 hours பேட்டரி பேக்கப்மே வந்து நமக்கு கிடைக்கும். பட் இது கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் டே யூசேஜ் ஃபோன் கிடையாது. மாடரேட் டு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஈஸியாக வந்து 2 days பேட்டரி வரும். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து சேம் டே சார்ஜ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. கண்டிப்பாக வந்து மோர் தென் 1 days வந்து பேட்டரி பேக்கப் வரும். ஸோ நீங்கள் வந்து T4x இல்லை IQ Z10X ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 8 5G பேண்டோட வருது. சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.985 வாட் பெர் கேஜியும், பாடி வந்து 0.936 வாட் பெர் கேஜி இருக்குது. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ 1 வாட்டுக்குள்ளே தான் இருக்குது. 5G ரிசப்ஷன் நல்லா இருக்குது. ட்ராவல்லையுமே வந்து நம்ம பெருசாக வந்து கால் ட்ராப் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இண்டோர் கால் ரிசப்ஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 14 மாதிரி ஃபோன்ஸை விட இண்டோர் ரிசப்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கால்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்பீக்கரில் பார்த்துருப்போம். இயர்பீஸ் வந்து நல்ல லவுடாக வந்து ஃபீல் ஆகுது. அவுட்டோர்லேயுமே வந்து நீங்கள் இயர்பீஸ் வழியாக கால் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பட் என்ன அப்படின்னா 5Gயில் வந்து நீங்கள் 5G எனபிள் பண்ணிவிட்டு கால் பேசும்போது கால்ஸ் வந்து 4Gக்கு வந்து சுவிட்ச் ஆகிடும். பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சிங்கிள் மைக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. டூவல் மைக் சப்போர்ட் இல்லை. ஒருவேளை நார்மல் கால்ஸ்க்கு வந்து நம்ம பெருசாக வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு நாய்ஸி என்வாயன்மெண்ட்டில் கால்ஸ் வந்து மைல்டாக வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால வந்து நம்ம காலே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மைல்டு டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. டுவல் மைக் சப்போர்ட் உள்ள ஃபோன்ஸ் வந்து இதோட காலிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க அட்லீஸ்ட் டுவல் மைக் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. வைஃபை கனெக்டிவிட்டியில் வந்து நான் இஷ்யூ எதுவும் நோட்டீஸ் பண்ணல. பல்க் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்குது. 5G கனெக்டிவிட்டிலையுமே வந்து பெருசாக இஷ்யூஸ் இல்லை. சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சென்சார் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் சென்சார் எனக்கு கொஞ்சம் கன்சர்ன்டாக இருந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படின்னு. பட் ஜிபிஎஸ்லேயுமே வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அப்புறம் நேவிகேஷன் பர்பஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபில் பண்ணுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சைட் மவுண்டடாக கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் பட்டன்லேயே வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரிலேபிளாக இருக்குது. அவுட் ஆஃப் 10 டைம்ஸில் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து அன்லாக் ஆகிடும். அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்னு பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஜாப் பண்ணும். பைக்கில் ஏதாவது ட்ராவல் பண்ணுறப்போ அந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கால்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nanometer பேஸ்டு ப்ராசர். TSMC தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து மோஸ்ட் கேப்பபிளான ப்ராசர் தான். Antutu ஸ்கோர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதிகமான ஸ்கோர் இருக்கிறதுனால அந்த ஃபோன் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுன்றது இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Antutu ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் 6.8 lakh வந்தது. பட் என்ன அப்படின்னா ஃபண்டட் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெவியான ஸ்கின்னு. அதில் வந்து நமக்கு 4GB RAM உள்ள ஃபோன்ஸாக இருக்கட்டும், Dimensity 6300 மாதிரி பேஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த Dimensity 7300 வந்து ஃபண்டட் சாய்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதில் வந்து பெருசாக வந்து ஹிக்கப்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணல. டெய்லி யூசேஜ் ரொம்ப நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. யூஐயில் வந்து ரொம்ப மைனர் ஸ்டட்டர்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து ஒரு நல்ல ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸ்க்ராலிங் எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது அரௌண்ட் 6 to 8 ஆப்ஸ் வந்து ஈஸியாக மெமரியில் வந்து வச்சுக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து 8GB RAM வேரியன்ட். அந்த 256GB ஸ்டோரேஜ் அந்த டாப் வேரியன்ட் வந்து வாங்கிட்டேன். 6GB RAM வேரியண்ட்டில் ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் டு சர்ச் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து 8GB RAM ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா 8GB RAM ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும் சொல்ல ஓரளவுக்கு லாங் டேர்ம் யூசேஜ்க்கு நமக்கு 8GB வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும். ரொம்ப டைட் பட்ஜெட் அப்படின்றப்போ 6GB RAM ஆப்ஷனுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் கேம் பிளே அதுவும் வைஃபைல பண்ணுறப்போ நம்ம பெருசாக வந்து நோட்டீஸ் ஹீட்டிங் இஷ்யூவை வந்து நோட்டீஸ் பண்ணல. ஃபோன் வார்ம் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ரொம்ப அப்படியே 45-46 டிகிரிஸ் வந்து போகிற மாதிரி வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணல. மொபைல் டேட்டாவில் எக்ஸ்டெண்டடாக வந்து கேம் பிளே பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஃபோன் வார்ம் ஆகும். 41-42 டிகிரிஸ் கூட இந்த சம்மரில் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். இண்டோரில் நல்ல ஒரு கூல் என்வாயன்மெண்ட்டில் வந்து நம்ம வைஃபைலாம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றப்போ கேமிங்கில் நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் வந்து கிடையாது.
கிடையாது. ஓரளவுக்கு நல்ல கேமிங் கேப்பபிலிட்டி இருக்கு. பிஜிஎம் எல்லாமே வந்து 60 fps சப்போர்ட் இருக்கு. இந்த சிப்செட் வந்து 90 fps வரைக்குமே வந்து சப்போர்ட் இருக்கும். நார்சோ 70 டர்போலாம் நம்ம பார்த்துருப்போம். பட் என்னன்னா இந்த ஃபோன் வந்து 60 fps தான் வந்து இவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்லது தான். 60 fpsல அந்த fps மீட்டர்லாம் எனேபிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். அரௌண்ட் 50 to 55 fps கிடைக்குது. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு 40 fps எனேபிள் பண்ணி கேம் பிளே பண்ணும்போது நமக்கு பெருசாக பேட்டரிலையுமே வந்து ட்ராப் இல்லை. ஓரளவுக்கு வந்து கேம் பிளேவும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து நமக்கு ரொம்ப ஹெவி பேட்டரி ட்ரெயின் வந்து இல்லை. ஸோ 40 fps கேம் பிளே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்டில் நீங்கள் 60 fps மோட்லேயுமே வந்து ப்ளே பண்ணலாம். பெருசாக வந்து நமக்கு அதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் FunTouchOS 15 வருது. விவோவில் இருந்து 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டில் Android 17 வரைக்குமே வந்து அப்டேட்ஸ் வரும். ஒரு சில பேர் வந்து 6100 ப்ளஸ் 6300 6400 இந்த மாதிரி பேஸ் பண்ண ஃபோன்ஸ்க்கே வந்து 6 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்டேட்லாம் சொல்கிறாங்க. பட் 7300 கண்டிப்பாக வந்து அதை விட வே பெட்டரான சிப்செட், நல்ல ஒரு கேப்பபிளான ப்ராசர் தான் இது. அட்லீஸ்ட் வந்து விவோ ஒரு 3 இயர்ஸ் அப்டேட் ஆச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபோனோட ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றப்போ ஸோ அந்த டைம் வாங்குற யூசர்ஸ்க்கு வந்து ஒரு 2 அப்டேட் ஆச்சு கையில் இருக்கும். இல்லை அப்படின்றப்போ நெக்ஸ்ட் இயர் வாங்குற யூசருக்கு வந்து ஒரு அப்டேட் தான் இருக்கும். லென்த்தியான அப்டேட்ஸ் முக்கியம் கிடையாது. பட் அந்த அப்டேட்டில் அவங்க எதுவும் சொதப்பாமல் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா சிங்கிள் அப்டேட்டாக இருந்தாலுமே வந்து எனக்கு பர்சனலாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஸோ அண்ட் FunTouchOSோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஜிம்னாஸ்டிக் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுவும் முக்கியமாக எல்டர்ஸ்க்குலாமே வந்து நீங்கள் விவோ ஐக்யூ ஃபோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில வந்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். விவோ ப்ரௌசர் அண்ட் விவோ ஆப் ஸ்டோர்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் ஆப்ஸு ஹாட் கேம்ஸு இந்த ஃபோன்லேயுமே வந்து இருக்குது. பட் அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து நம்ம செட்டப் வீடியோவில் வந்து ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்லாம் எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருப்போம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது FunTouchOS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு விவோ டயலரோட தான் வருது. ஸோ கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ கால் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிற பிரச்சனை வந்து இருக்காது. அண்ட் இனிஷியலாக வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்தது. பட் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் மந்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல அப்கிரேட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏப்ரல் மந்த் அப்டேட்க்கு அப்புறமா வந்து பெருசாக பேட்டரியில் வந்து எனக்கு ட்ராப் ஆகிற மாதிரி வந்து நான் அதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. கேமராலையுமே வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அண்ட் விவோ T4xோட கேமரான்னு பார்த்தோன்னா ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப் 50 MP மெயின் கேமரா 2 MP டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. மெயின் கேமராலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. டீட்டெயில்ஸும் வந்து நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக இருக்குது. சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து நம்ம இந்த ஃபோனில் வந்து டேரெக்டாகவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வந்து டே லைட்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கேமரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஹார்ஸ் லைட்டிங் கண்டிஷனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். HDR பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அண்ட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து டீசெண்டாக எடுக்க முடியும். OS இல்லாதனால லோ லைட் பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். பட் ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ணேன். நைட் மோட் யூஸ் பண்ணுறப்போ ஷட்டர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ISO வந்து கம்மி பண்ணுறதுனால ரெகுலர் ஃபோட்டோஸை விட ISO வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டில் நைட் ஃபோட்டோஸ் வந்து பிரைட்டாகவும் யூஸபிளாகவும் இருக்குது. டே லைட் போர்ட்ரேட்ஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து டீசெண்டாக இருக்குது. பட் ஹார்ஸ் கண்டிஷனில் டீடைல்ஸ் வந்து மைல்டாக மிஸ் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸ்டில் கேஷுவல் போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து ஓகே தான். அண்ட் லோ லைட் செல்ஃபீஸ்னு பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது, கான்ட்ராஸ்டாக காட்டுறது மாதிரி இல்லாமல் நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸோட ஃபோட்டோஸ் பார்க்க வந்து நல்லா நேச்சுரலாகவும் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வந்து ஸ்கின் ஸ்மூத்தன் பண்ணுறது வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுவோம். ஹார்ஷ் லைட்டிங் கண்டிஷனில் வந்து ஸ்கின் ஸ்மூத்தனிங் வந்து நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டுமே வந்து ஒரு சில வாட்டி வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கும். செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்மே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் டெப்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓவரால் செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஃபோன் இனிஷியலாக கேமராவை யூஸ் பண்ணதை விட அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்லைட்டாக வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வீடியோகிராஃபின்னு பார்க்குறப்போ 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் OS வந்து கிடையாது. வீடியோ வந்து ஸ்டேபிளாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஷேக்கியாக வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியரில் 1080p 30 FPSல வந்து ஸ்டெபிலைசேஷன் மோட் வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தராங்க. அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. பட் வீடியோ குவாலிட்டி வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. வீடியோவில் பெருசாக வந்து டீட்டெயில்ஸுமே வந்து மிஸ் ஆகிறது பார்ப்போம். ப்ளஸ் மைல்டு அந்த ஜெல்லி எஃபெக்ட் வந்து கார்னர்ஸில் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் ஃபுட்டேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது OS வேறு இல்லை. 4K ஃபுட்டேஜ் வந்து நல்லா இருக்குது. பிரைட் வீடியோஸ்மே வந்து நம்மளால் எடுக்க முடியும். கலர்ஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்ல பஞ்சியாக இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்காது. அண்ட் ஃபோக்கஸிங் இஷ்யூ எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல வீடியோஸில். ஹார்ஷ் லைட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது வீடியோஸில். பட் நல்ல பிரைட் லைட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. vlog டைப்பில் வந்து நடந்துட்டு வீடியோ எடுக்க போகிறதா இருந்தால் லேக் ஆஃப்
ஸ்டெபிலைசேஷனால வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. பட் பைக்கில் காரில் பின்னாடி யாராச்சும் உட்காந்து வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டெபிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்து ஓவரால் ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். சாம்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஃபோன் நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணமே வந்து பேட்டரி பேக்கப் தான். பயங்கர சாலிடாக இருக்கும். வெளியில் எங்கேயா ட்ராவல் போகிறோம் அப்படின்னா பவர் பேங்க் வந்து தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப்பே வந்து இந்த மாதிரி அவுட்டோர் யூசேஜ்லையுமே வந்து சாலிடாக வந்து 1.5 days வரைக்குமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. அண்ட் நீங்கள் வந்து செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரைமரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த ப்ரைஸ் பிரேக்கில் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லா இருக்குது. காம்ப்ரமைசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்றது தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் ப்ரோஸ் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து கான்சென்ட் பார்க்கும்போது செகண்டரி மைக் கொடுத்துருக்கலாம். SD கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. பட் மினிமம் ஸ்டோரேஜே வந்து 128 GB இருக்கிறதுனால நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அது பத்தாது அப்படின்னா நீங்கள் 256 GB வேரியண்ட்டுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் 256 GB வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சேல் டைமில் ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வர்த்தாக இருக்கும். அண்ட் 6 GB ரேம் வேரியண்ட் வந்து AI ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. அது ஒரு சில பேருக்கு வந்து கன்சர்னாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் AI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்க்கிள் டூ சைஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 8 GB ரேம் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். 6 GB ரேம் வேரியண்ட் வந்து ஒரு லிமிடெட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6,128 மாடல் வந்து 13,999க்கும் 8,128 வந்து 14,999 அண்ட் 256 GB வந்து 16,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ பேங்க் ஆஃபர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். பேங்க் ஆஃபர்ஸ் ஒரு 500 rupees வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சரில் சேல் டைம் இன்னொரு 1-2 monthsல வந்து நமக்கு அமேசானில் ப்ரைம் டே சேல் வந்துடும். ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து ஒரு பெரிய சேல் வரும். ஸோ Vivo T4x ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். அமேசானில் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா Vivo T4x அங்கே போய் சர்ச் பண்ணாதீங்க. அங்கே வந்து IQ Z10X ஸ்மார்ட் ஃபோன் சர்ச் பண்ணுங்கள். IQ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணாதீங்க. ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன் தான். உங்களுக்கு எந்த ஃபோன் விலை கம்மியாக கிடைக்குதோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மினிமம் உங்களால் பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 8 GB ரேம் வேரியண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாங் டேர்முக்கு வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஓவரால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 256 GB வேரியண்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 16,999 ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 rupeesல வந்து நமக்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்குகிற டைமில் வந்து பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் வந்து நம்ம விவோக்கு வந்து செலுத்துகிறோம். சேல் டைமில் அந்த 8 GB ரேம் வேரியண்ட்லாம் 14,000க்கும் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக ஃபீல் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து LCD டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம க்ரீன் லைன் இஷ்யூ வரும் அப்படின்ற பயத்தோடு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் Vivo T4x IQ Z10X ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் டிசேபிள் பண்ணுறது, விவோ ப்ரௌசரோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு adithyatech.